மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். பூராடம் நட்சத்திரம் மாசி மாதத்துக்கு உண்டான பொதுவான ராசி பலன்கள். இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ரொம்பவும் சிறப்பான பலன்கள் இருக்குது. பொதுவாக பூராட நட்சத்திரத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்காங்க அப்படின்னா ரொம்பவுமே அழகாகவும் மென்மையான வார்த்தைகள் உடையவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் பேசுகிறது கடுமையாக பேசுவீங்க. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும். அதுவும் குறிப்பாக அந்த மாசி மாத காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சினால் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக வருமான தடைகள் வருமான பிரச்சனைகள் இருக்கும். வருமானம் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் என்ன வகையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பயணங்கள் மூலமாக வரும். லாங் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அதன் மூலமாக பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். பெரும்பாலும் இந்த பூர நட்சத்திரக்காரங்க குறிப்பாக நான் சொல்கிறேன், யூனிஃபார்ம் சர்வீஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்றது நிறைய இருக்குது. நிறைய எல்லாமே அதிகமாக அரசாங்கத்தோட தொடர்புடைய வேலைகளில் இருக்கக்கூடியவங்க, பணியிலையோ அதிகாரத்திலேயோ இருக்கக்கூடியவங்களுக்கு யூனிஃபார்ம் தான் இருக்கும். அந்த மாதிரி யூனிஃபார்மில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொண்டு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு பூராட நட்சத்திரத்துக்கு உண்டு. பூராட நட்சத்திரக்காரங்கள் தாயாரினுடைய உடல்நிலையிலையும் கவனம் தேவை. தாயாருடைய அனுகூலமும் கிடைக்கும். தந்தையாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வயிறுக்கு கீழே உள்ள பகுதிகளில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. அவங்களுடைய உடம்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறதும் கூட நல்லது. இந்த பிரச்சனைகள் இது மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு பண்ணிக்கோங்க.